Hi students, நம்ம இப்போ exercise 2.3ல first பாருங்களா represent the following inequalities in the interval notation சரிங்களா. இப்போ first பாருங்க x greater than or equal to -1 and x less than 4. அப்போ ஒரு நம்பர் லைன் கூட நம்ம உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்துங்க, அடுத்த லெஸ் வேல்யூ பண்ணது -1 தான் இல்லையா. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் நம்ம வரும் பிளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ பாருங்களா -1ஓட கிரேட்டர் கிரேட்டர் நமக்கு -1 வந்து நமக்கு கிரேட்டர் சொல்லும்போது ரைட் சைட் போய் நமக்கு இந்த பக்கம் போவோம் இல்லை, கிரேட்டர் தான் பிளஸ் இன்ஃபினிட்டி போகலாம் கரெக்டுங்களா. அதுவே இந்த கண்டிஷன் பாருங்க எக்ஸ் லெஸ் தென் 4. அப்போ லெஸ் தென் 4னா நமக்கு 4லேருந்து நம்ம என்ன ஆகும் லெஃப்ட் சைடு வரும் ஓகேங்களா. இங்க நமக்கு அண்டுன்னு சொல்லும்போது ரெண்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா, ரெண்டு கண்டிஷன் ஓகே ஆகும் அண்டுன்னு சொன்னா. அப்போ பாருங்க எந்த ஆன்சர் நமக்கு -1 வந்து +4 வரைக்கும் இல்லையா. இப்போ therefore ஆன்சர் எக்ஸ் பிலாங்ஸ் டு, இப்போ நம்ம -1லேருந்து 4 தானே. அப்போ இங்கே பாருங்க ஆர் இங்கே ஈக்குவல் இருக்குல்ல இங்கே, அப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் 1 போட்டு இந்த 4 வந்து ஓப்பன் பேக் போடுங்க, ஏன்னா இங்கே என்ன இல்லை 6 இங்கே ஈக்குவல் இருக்குல்ல சரிங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் சம் போயிடலாமா. எக்ஸ் லெஸ் தென் 5 less than or equal to 5 and x greater than or equal to -3. இப்போ இதுவும் பாருங்க அதே மாதிரி ஒரு நம்பர் லைன் போடலாம். இதை புரியுதுதான் எக்ஸாம் போடணும் அவசியம் இல்லை. -3 -3 +5 இருக்கு, அப்புறம் நமக்கு பிளஸ் எடுத்துக்கலாம். இப்போ -3யோட கிரேட்டர் எக்ஸ் வேல்யூ -ஓட கிரேட் ஆகும் இல்லையா. அப்போ நம்ம இங்கேருந்து நமக்கு ரைட் சைடில் போகும் கிரேட்டர் ரைட் சைடு இல்லையா. அதே 5ஓட லெஸ் தான் சொல்றாங்க. 5 லெசன் பண்ணாலும் இது நமக்கு என்ன லெஃப்ட் சைடு போகும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன பாருங்க நமக்கு -3 5. ஆனால் நமக்கு இங்கே ரெண்டுத்துல நமக்கு அந்த r ஈக்குவல் நம்ம பண்ணலாம் ஸ்கொயர் பேக்கெட் போட்டுங்க. இப்போ therefore நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்கொயர் பேக்கெட்டு -3ல இருந்து அது +5. எப்பவுமே சின்ன வேலையை லெஃப்ட் வச்சுங்க, பெரிய வந்து ரைட் சைடில் போகும் இன்டர்வல். தேர்ட் சிம்பிளாமா x belongs to -1 or x belongs to x less than -1 or x less than 3. இப்போ இதை போட்டு போலாமா, நம்ம லைன் போடலாமா. மைனஸ் இதெல்லாம் -1 எடுத்துக்கலாம், அடுத்து அந்த 3 எடுத்துப்போம், அடுத்து பிளஸ் எடுத்துப்போம். இப்போ லெஸ் தென் -1 நமக்கு அது லெஃப்ட் சைடு தான் போகும் இல்லையா. அப்போ லெஃப்ட் சைடு போவோம், மைனஸ் இன்ஃபினிட்டியும் போகலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க ஆர் வந்துட்டு எக்ஸ் லெஸ் தென் 3 இருக்கு +3. அப்போ நம்ம லெஸ் தென் 3 நமக்கு லெஸ் தானா சரி நமக்கு லெஃப்ட் சைடு தான் போகணும். அப்போ +3 இருந்து லெஃப்ட் சைடு போகிறோம். ஆர் இருக்கும்போது நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் நம்ம யூனியன் எடுத்துப்போம். அண்டுனா இன்டர்செக்ட் ஆகணும் இல்லையா, இங்க ஆர்னா யூனியன் தான். அப்போ மொத்த யூனியன் என்ன பண்ணலாம் -இன்ஃபினிட்டி என்ன பண்ணலாம், நீங்க அந்த +3 வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்போ therefore அண்டுனா தெரியல உங்களுக்கு இன்டர்செக்ட் சரிங்களா. அதே இங்க ஆர் சொல்லும் போது இந்த ஆறு நமக்கு யூனியன் தான். அப்போ இந்த செட்டை நீங்க எப்படி யூனியன் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -இன்ஃபினிட்டில இருந்து இது வரைக்கும் 3 வரைக்கும் போகும், ஓபன் பிராக்கெட் போட்டுங்க, ஏன்னா 3 இன்க்ளூட் ஆகாது, ஏன்னா அங்க ஈக்குவல் இல்ல. அடுத்து ஃபோர்த் போலாமா. -2x greater than 0 or 3x -4 less than 11. இப்போ நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ 3 சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேரக்டாக இருந்தாங்க. இப்போ எக்ஸ் டேரக்டாக இல்லை, நம்ம ஃபைன் பண்ணோம் நமக்கு. இப்போ நமக்கு வந்து இங்கே -2x ஆக்சுவலி எக்ஸ் தான் தேவையில்லை. அப்போ நம்ம பண்ணலாம் மைனஸாக மல்டி பண்ணுங்க. அப்படி மைனஸால் மல்டி பண்ணாலும் இது +2x ஆகும், 0 மைனஸ் அதே 0 வரும். ஆனால் நம்ம சிம்பிள் மாற்றணும் நம்ம, ஏன்னா 0 ஓகே மைனஸாக மல்டி பண்ணுங்க, சிம்பிளாக மாற்றுருங்க. இப்போ இந்த 2x இருக்குல்ல ஆக்சுவலி எக்ஸ் தான் வரணும். இப்போ 2 அந்த டிவைடில் கொண்டு பண்ணால் என்ன ஆகும் 0/2 0 ஆகிடும். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 0 வந்துருச்சு. நம்ம இங்கே போகலாமா அது மாதிரி. அப்போ இங்கே 3x லெஸ் தென் 11 -+4 கொண்டு வந்துடலாமா. அப்போ 3x லெஸ் தென் 15 போடலாமா. அப்போ எக்ஸ் வரையும் வரும், 3 ஆட்டி போனால் 5 வந்துடும். இப்போ லாஸ்ட் மாதிரி தான் அதுவும். அப்போ -இன்ஃபினிட்டி 0 5 +∞. இப்போ 0 லெஸ்னா மொத்தம் 0 வந்து லெஃப்ட் சைட் போகும், -∞ போகலாம்.
அதே மாதிரி 5 லெஸ்ன்னு நமக்கு 5லேருந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ரெண்டு லெஃப்ட் சைடு போகலாம். அப்புறம் 6 நம்மளுக்கு யூனிங் தானே, அப்போ ரெண்டு செட்டு சேர்த்துருங்க. அப்போ therefore ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபிலேருந்து +5 வரைக்கும் வரும். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோம், என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும், அது அந்த ஈக்குவல் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சம். ஓகேங்களா?